வாழ்நாளில் கைலை மலையை தரிசனம் பண்ணினால் போதும் என்பதற்கான பதிவு தாங்க இந்த ஏரியூர் கைலாஷ். ஏரியூர் கைலாஷ்னா என்ன? நம்ம விமானத்திலேயே இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் தெரிகின்ற கைலை மலையை தரிசனம் பண்றது தாங்க இந்த ஏரியூர் கைலாஷ். இந்த வருஷம் நம்ம மனோகர் டிராவல்ஸ் மூலியமா ஏரியூர் கைலாஷ தரிசனம் பண்ணுவீங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா பாத்தீங்க. நாங்க கைலாயத்தை மனோகர் டிராவல்ஸ்க்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். ரொம்ப அருமையா இருந்தது கைலை மலை தரிசனம். பிளைட்ல எங்களை வந்து ஆசை தீர தீர சுத்தி காமிச்சு கொண்டாந்து இறக்கி விட்டுருக்காரு. மனோகர் டிராவல் சங்கர் சார் தான் இதுக்கு ஃபுல் ஏற்பாடு. உணவு சுவையாகவும், தங்கக்கூடிய இடம் வசதியாகவும், போக்குவரத்தும் ரொம்ப அழகாக ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். இந்த யாத்திரையில வர சந்தேகங்களும் அதற்கான பதில்களை இப்ப பாப்போமா? இந்த ஏரியல் வியூ கைலாஷுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்குதுங்களா? இதுக்கு ஏஜ் லிமிட் எதுவும் இல்லைங்க. கைலாஷ் போனாலே பாஸ்போர்ட் தேவைங்கிறாங்க. விசா எடுக்கணுமாங்க? பாஸ்போர்ட் அவசியம் இல்ல, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தாலும் போதும். இதுக்கு விசா எதுவும் தேவைப்படாது. மெடிக்கல் சர்டிபிகேட் தேவைப்படுங்களா? அதுல எதுவும் தேவைப்படாதுங்க. கைலை பயணம்னாலே பொதுவா எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நடக்கணும், பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும், குளிர் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ நம்ம யாத்திரை எப்படி இருக்குங்க மேடம்? நம்ம இது பிளைட்ல தான் போறோம், அதனாலங்க நடக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்ல. குளிரும் அதிகமா இருக்காது. பிரீத்திங் ப்ராப்ளத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. உங்க கேள்விக்கு எல்லாமே பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரி ஏரியல் வியூ கைலாஷ் தரிசனம் பண்ண நினைக்கிறீங்களா? அப்ப வருகின்ற செப்டம்பர் மாதம் ஒரு குரூப் டிபார்ச்சர் ரெடி பண்ணி இருக்காங்க. உடனே கால் பண்ணுங்க, உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க.